ஒரு பெரிய ஹீரோ என்ன கால் பண்ணியாச்சு. சிலம்பரசன் சார் அது இந்த படத்தை பற்றி பாராட்டி பேசினாங்க. தேங்க்யூ சிலம்பரசன் சார். எனக்கு வந்து எப்போவுமே எங்கள் டைரக்டர் டிஆர் சார் தான். எல்லாத்துக்கும் பெரிய ஹைட். எங்கள் சார் மாதிரி யாருமே வரமாட்டாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் எங்கள் சாருக்கு பக்கத்தில் இன்னைக்கு என்னோட கென்னன் கேங்க நிற்க வச்சு பார்க்கும்போது எங்கள் டைரக்டர் வந்து சகல கலா வல்லவன். அந்த சகல கலா வல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்திலையும் உண்டுன்றதை நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. எனக்கு இது படிக்கணும், நான் கற்றுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஷோட்டா அவர் வரும், சார் ரெடி, என்னடா நாளைக்கு ரிலீஸ் ஆக போறியா, கொஞ்சம் டைம் கொடுறா. எனக்கு இந்த இந்த இடத்துல ரொம்ப லாகா இருக்கு, சீக்கிரமா ஓடிட்டே இருக்கு. அப்போ என்ன எல்லாம் மறந்து போச்சு. என்னடா சொல்லிட்டு இருந்தது, லவ் யூ கேன். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோ கிடைச்சது. சின்னதான், சின்ன 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 அவன் பேரு தான் சின்ன, பாக்கி எல்லாமே வேற லெவல். பெண்கள் அந்த யூத் இந்த கேங் மூணு பொண்ணுங்களும் சேர்ந்து உங்களுக்கு யூடியூப்ல படம் வச்சிருக்காங்களா, இன்ஸ்டாவில் இருக்காங்களா, இருக்காங்களான்னு டார்ச்சர் இந்த பொண்ணுங்க. ரேக்கிங் 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 சார், ரேகிங் சார், ரேகிங் 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 ரேக்கிங் ரேக்கிங். இதுல ஒரு 20 பேர் யார் பாத்தீங்கன்னா யார் பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் போனா அவன் வந்து நான் சொல்ல எஸ்டன் டைரக்டர் நோ கேட்க இப்படி திருப்பி வச்சுக்கிறேன். சார் சார் வந்துருச்சு சார், வந்துருச்சு. ஓகேவா, தக்லைஃப் பண்ணிட்டீங்க. ஓகே. ரொம்ப கடந்த 15 நாளா டே நைட்டு 24 hours ஒர்க்கு. முன்னெல்லாம் சினிமாவில் வந்து எங்கேயாவது 10 நிமிஷம் டைரக்டர் கூப்பிடுவாரா, ஏதாவது ஒரு டைலாக் போடுவாரா, இவ்வளோ வாங்கியிருந்தும் ஒருத்தர் கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு ஏங்கின காலமெல்லாம் போய் இப்போ ஒரு 10 ப்ராஜெக்டு டே நைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லீட் ரோலில். ஒரு 40-45 வரும்போது கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. இப்போ 60 வயசில் 24 hours, அதுவும் டே நைட்டில் காடு மேடெல்லாம் ஐயோ சொல்ல வேண்டாம். ஸோ தேங்க்யூ கன். ரொம்ப அசுரந்தானே வியந்த படம். அந்த காட்டுக்குள்ளே அந்த முயல் பிடிக்கும்போது அப்பா அந்த அது ரொம்ப மெய் மறந்தது அந்த சீன். அன்னைக்கு வந்து உங்கள் ஃபாதர் எனக்கு ரசிகர், ஃப்ரெண்ட், ரொம்ப ரசிகர். கர்ணா சார் என்னுடைய தீவிர ரசிகர் ஃபார் டைலாக்ஸ், அப்புறம் ஆக்டிங், எவ்ரிதிங் ரொம்ப ரசிப்பார். அவர் ரொம்ப சீனியர் என்னோட. பட் அவ்வளோ என் மேலே ஒரு கருணை, ரசிகர், ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு அக்கறை எடுத்துக்குவார். அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். ஸோ அவருடைய சன்னு அந்த நடிப்புக்காக இவருக்காக போனேன். கர்ணா சார் பையன் நடிக்கிறதுக்காக போனேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஹஸ்பண்ட். கங்க்ராச்சுலேஷன். அந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கணும். அது வெற்றிமாறன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து கர்ணன் சார் படம் பண்ணுறாரு அப்படின்னாங்க. படம் பண்ணுறாங்க, சின்ன பையனாச்சே, இப்போதான் 18 ஆயிடுச்சா இல்லையா டவுட்டு. இருந்தாலும் நான் போக முடியல, ஷூட்டிங் டே நைட் இருக்கிறதுனால. நான் இப்போ ஒரு புது என்ன பண்ணுறேன்னா, இந்த 20 வருஷம் 15 வருஷம் 18 வருஷம் 25 வருஷம் திரையில் இருந்து வெளியில் வராத, அறிமுகம் இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்க ஒரு 200 பேரை தத்தெடுத்து என்ன அந்த படத்துக்கு கூப்பிட்றாங்க. நான் போய் ஆஜராகணும், ஆனால் என்னால் வர முடியல அப்படின்னு ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டுருவேன். அவர் போய் பார்த்துட்டு வந்து, சார் கருணாஸ் படம் ரொம்ப 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 சின்ன பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு இருக்குங்கிறாங்க அப்படின்னா. இப்போ இங்கே நான் 40 நாள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு நாள் கேட்குறீங்க, அதை எடுத்து சொல்ல வேண்டியதானே. ஏன்னா 40 நாள் படிக்கிற படத்தில் பிரபுசாகர் படமும் அதே மாதிரி தான். 2 நாள் ஒரு நாள் போய் கேட்க முடியல என்னால். கட் பண்ணால் நான் பண்ண படம் இருக்கலையா, 40 நாள் உனக்கு கொடுத்துட்டு புடிச்சிட்டு என்ன போய் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனாலேயே இந்த ஒரு நாள் படங்கள் பண்ணதில்லை. பட் சின்ன ஒரு யங் ஜென்ரேஷன் பண்ணும்போது யூத்து எல்லாரும் அடுத்த சேதுபதி மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் கணிச்சுட்டு டேட் கொடுத்தேன். டேட் கொடுத்தோன்னா மிஸ்டர் பேர் என்ன, இதெல்லாம் சினிமா, இது வந்து ஒரு நாடோடி மன்னனுக்கு சமமான படம்.
அந்த கதையை சொல்றேன். எம்ஜிஆர் ஜெயிச்சால் மன்னன், தோத்தால் நாடோடி. இது நடந்துச்சா ரிப்போர்ட்டர்ஸ்? எம்ஜிஆர் ஜெயிச்சா அந்த கதை இன்னைக்கு ரிவைட் ஆகுது. கரெக்டா இருப்பையா? இல்ல கொச்சிக்காதுங்க, நான் சொன்னேன். இந்த படம் நடிக்கும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு மேனேஜர் பேமெண்ட் பேசினார். ஒரு ரீசனபிளா பேசி எல்லாம் முடிச்சுட்டாரு. நடிக்கன்னு பேசியாச்சு, அட்வான்ஸ் போட்டு விட்டாரு, நடிக்க போயிட்டேன். திடீர்னு கருப்பையாட்ட கூப்பிட்டு நான் டேட் வாங்குறதே பிரச்சனை இல்லை சார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லலை, ஒரு சின்ன ப்ரொடியூசர் நான் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கிறேன், எனக்காக சப்மிட் பண்ணி கொடுக்குறாரு. நான் சொன்னேன்ப்பா டேட் வாங்குறது ஏற்கனவே நான் டபுள் பேமெண்ட் தான் டேட் வாங்குறேன். ஆனால் ஒன்று மட்டும், நீ எனக்கு கொடுக்குற காசு 20 மடங்கு வரலன்னா நான் அந்த பணத்தையே திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன். இந்த படம் கருணாசு ஜெயிக்கும், பணம் கொட்டும் அப்படின்னு முதல் நாளே சொன்னேன். என்ன சார் உண்மையா? இல்ல இது கருப்பையாட்ட சொன்னேன். கென்னு என்ன கூப்பிடவே மாட்டாரு. நான் போய் கோட இருக்கு சொல்லிப்பாரு, உங்க இதுல கோட இருக்கு, அவரை படாத பாடுபடுத்திட்டேன். ஏப்பா என்ன கூட்டு உட்கார வச்சிருக்கீங்க, அங்க பஞ்சாயத்து ஷூட்டிங் போகல, என்னப்பா பேச விடக்கூடாது, யூத் டீம் அந்த லண்டன் பையன் தான் போய் ஒப்பிட்டு உட்காந்துருப்பேன். அவன் அந்த கேரவல்ல ஒரு ரூம்ல ஒரு 2 ஆர்டிஸ்ட் இருக்கலாம், 3 இருக்கலாம், லேடிஸா இருந்தா 5 பேர் இருக்கலாம். லேடிஸா தனியா சொல்றேன், ஜென்ஸ் 3 பேருக்கு மேல தாங்காது, அடிதடி வந்துடும். சின்ன ரூம், அதுல ஒரு 20 பேர். யாரு பாத்தீங்கன்னா கென்கன், யாரு பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் போனா அவன் வந்து நான் சொல்ல டைரக்டர் நோ கென்கன், அவன் போயிட்டு இன்னொரு பொண்ணு லேடிஸ் காஸ்டியூம் நினைக்கிறேன். காஸ்டியூம் நான் எப்போதுமே ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு சினிமாவுக்காக எடுத்த காஸ்டியூம் 2 BHK வீட்டில் இருக்கு, யூஸ் பண்ணிக்கிங்க. 25 லட்சம் ரூபாய் கஷ்டகாலத்துல சம்பாதிச்ச காசு. அதுல இது கொண்டு ஏன்னா என்னுடைய பேட்டர்ன் பார்த்ததுக்காக ஆபீசர், கலெக்டர், கமிஷனர், தாசில்தார் அதை மாற்றி ஒரு ஃபேமிலிக்குள்ள கென் மாதிரி ஒரு யூத் டைரக்டருக்குள்ள வரணும். தேங்க்யூ கருப்பையா. நான் உச்சத்துக்கு டெக்ஸ்டைலில் போயிட்டு ரோஸ்ல வந்தேன். இப்போ சினிமாவில் சொன்னா 300 rupees per month சேலரிக்கு பாம்பேல போடுவேன். 400 கோடி பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். சினிமாவில் 200 rupees அரண்மனை உள்ளு க்ரௌட் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு ஹாப்பி சர்வைவல் பண்ணலாம், லக்ஸுரி லைஃப் இன்னும் வரல சினிமாவில். பட் கென்மாரி யூத் அந்த டீம், கென்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர், அந்த மாதிரி டீம் விளையாடி இந்த வளர்த்துட்டு போவாங்க. அதில் ஜெய்சன் ஒருத்தர் 200 ரூபாய்க்கு நடிக்க போகும்போது யூத்தாக இருந்தார். இப்போ 2 கோடி ரூபாய் படம் பண்ணாரு. அவர்ல என்ன 18 மணி நேரம் கேரவன்லேயே குளிக்கிறது, கேரவனில் பாத்ரூம், கேரவனில் சின்ன ரூம், பெரிய கஷ்டம், எல்லாம் 24 hours கேரவன்ல என்னது குளிக்கிறாரு. ஸோ அடுத்த படத்தில் கென்னு எனக்கு ஒரு 10 days ஆகுது கொடுத்து ஒரு என்ஜாய். நான் போய் பெரிய டைரக்டர் படத்தில் நடிக்க போகல, 100 கோடி படத்தில் நடிக்க போகல, 200 கோடி படத்தில் நடிக்க போகல, யங் யூத் பீப்புள்கிட்ட கருப்பைய மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட நடிக்கணும்னு ஒரு ஆர்வம். அதுக்காக ஒரு 15 படம் இப்போ புக் பண்ணியிருக்கிறேன், சின்ன படங்கள். என்ன மாதிரி எல்லா ஆர்டிஸ்டும் வந்து இந்த யூத் டைரக்டர்ஸு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஃபேமிலியாக நம்ம சக்ஸஸ் கொடுப்போம். சினிமாவுக்கு 100 கோடி படம் இல்லை, 200 கோடி படம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 7-8 கோடி போட்டிருப்பீங்களா? 7-8 கோடியில் பான் இந்தியா சக்ஸஸ். 7-8 கோடி இல்லையா? இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சாப்பாடே கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு மேலே போயிருக்கு. கேமரா மேனோட தகராறு என்னன்னா, என்னோட சண்டை போட்டா கட் பண்ணுறாரு, கோடைக்கு தகராறு. கேமரா மேனா ரவி வர்மாவிலேருந்து டாப் 10 கேமரா மேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லாரோடையும் போய் உட்காந்து அடிச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாரும் ரசிப்பாங்க. என்ன டைரக்டர் ரசிக்கிறத விட கேமராமேன் தான் என்ன ரசிப்பாங்க. அவர்கிட்ட போய் வம்பிழுத்துட்டு வந்துட்டேன், என்ன ஏன் போடலன்னு பரவாயில்ல. ஸோ அடுத்தடுத்த படத்தில் இது ரொம்ப ஹைலைட் ஆயிடுச்சு.
எல்லா மக்களும் நீங்களே சாட்சி. இந்த படங்கள் இன்னொரு 40-50 நாள் தியேட்டரில் ஓடி கருப்பையாவின் அடுத்தடுத்த கனவுகள் கரெக்டா ஒரு 40-50 படம் யூத் டைரக்டர் கொடுத்து தமிழ் சினிமாவில் விடிவெள்ளி டீம் கருணாஸ் அண்ட் கருப்பையா டீம் டீம் கருணாஸ் கேங் அண்ட் கருப்பையா டீம். சாரி உங்க ஃபாதர் சாரி. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது பார்த்தீங்களா, அந்த ஒரே ஒரு அஜித்தோட நடிப்பார் கருணா சார். அந்த அந்த ஒரு சீன் நடிப்பார் அஜித்தோட நடிப்பார். அதே ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இந்த படத்தை விடியா சார் எதிர்கால சினிமா கேங்ல இருந்து ஆரம்பிக்குது. அதை நீங்க எழுதுங்க. ஏன்னா இது குளோபலைஸ்டு படமா பார்த்துங்க. ஹாலிவுட் பாலிவுட் எல்லா விட்டுக்கும் போகட்டும். அது போனாதான் நம்ம தமிழ் பெருமை தெரியும். ஓகே, தேங்க்யூ. யார் சார்? தேங்க்ஸ் சாரி. ஐயோ சரி. எனக்கு சினிமாவை தவிர்த்து வேற எதுலையும் நடிக்க பிடிக்காது. போனா ஃபீல்ட் அவுட்டு, எதுக்கும் போகாதீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 90 படங்கள்ல நான் போகல. சேனலா வேண்டாம், வெப் சீரிஸா வேண்டாம், வெப் சீரிஸ் வெப் சீரியல் இந்த மாதிரி வருஷம் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்ஸ்டாகிராமா வேண்டாம், யூடியூப்பா வேண்டாம், அது என்ன எதுவுமே வேண்டாம். ஏன்னா சினிமாவோட பவர் முகத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கணும், வெளியில போகக்கூடாது. ஒரு எல்லாரும் எனக்கு சினிமாவில் ஒரு கேங் பண்ணிட்டாங்க. சரி அப்படியே வாழ்ந்துருவோம், போனால் மதிப்பு கொண்டு போயிருமோ, விஜய் போல, அஜித் போல, சூர்யா போல, அவரு போல, இவரு போல, இப்படியே சொல்லி சொல்லி 75 படம் பண்ணல. இந்த இதுக்கு போன ஆஃபீஸில் டெப்டி தாசில்தாரா எவ்வளோ பேர் பார்த்துருக்குன்னு தெரியாது. கிட்டத்தட்ட டெய்லி 8 பக்கம் டைலாக்கு, நோ ப்ராப்டிங். 8 பக்கம் டாமினேட்டிங் டைலாக் சொல்லுங்க. பேசும்போது ப்ராம்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே கொடுப்பாங்க, ஏற்றுவேன், கட்ட அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த பெண்கள், அந்த யூத், இந்த கேங் மாதிரி அங்கே ஒரு கேங் இருக்கு. இந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்து உங்களுக்கு யூடியூப்ல படம் வச்சுருக்காங்களா, இன்ஸ்டாவில் இருக்காங்களா, அப்புறம் ஃபேஸ்புக்கில் இருக்காங்களான்னு ஒட்டு டார்ச்சர். இந்த பொண்ணுங்க ரேக்கிங் 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 சார். ராகிங் சார், ராகிங் 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 ராக்கிங் ராக்கிங் ராக்கிங்கா டைரக்டருக்கு என்ன சொல்லுங்க சார். அந்த பொண்ணுங்கிட்ட சண்டை போடாங்க சார். நான் சண்டை பண்ணல சார். அதுங்க 3 இந்து முத்துக்கு 3 பேர் இருக்கு. இன்னொன்று இருக்குமே, அந்த பல இருக்கும் போட்டு 3 சேர்ந்துக்கிட்டு என்ன சாப்பிடவே விடுறதுங்க. சாப்பிடவே விடலையா? மத்தியானம் சாப்பிட விடாதுங்க. உங்களுக்கு எவ்வளோ இருக்கு கிண்டல் பண்ணுங்க. பார்த்தேன் ஒன்றுடா பண்ணலாம், நமக்கு ஆட ஓட முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, எல்லாமே கஷ்டம். சரி வாங்கம்மா வாங்க, நான் சாப்பிட்டு யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பண்ணினேன். 6-7 மாதம் ஆச்சு. இன்னைக்கு 3 lakhs ஃபாலோயர்ஸ், 15 கோடி மக்கள். ஜஸ்ட் ஸ்பேர் டைம்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை. இதுக்கு எனக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆனது 3 லேடிஸ் லைக் கென்னன் கேங். எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது ரொம்ப சந்தோஷமான ஒரு சக்ஸஸ் மீட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே பிளெஸ்டுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எஸ்பிபி சாருக்கு அப்புறமா மூச்சு விடாம அத்தனை பேரையும் மறக்காம நன்றி சொன்னேன் எனது அன்பு ப்ரொடியூசர் கருப்பையா அவர்களுக்கு. அதாவது யாராவது நான் ஒருத்தரை நான் மறந்துட்டேன், அவங்கள ஞாபகப்படுத்தணும், எங்க நான் மறந்துடுவோன்னு சொல்லிட்டு மூச்சே விடலை, டக்கு பேசினாரு. வேற லெவல் மகனே. இதுக்காகவே நீங்க வேற லெவல், அதாவது ஒரு வாகினி, பிரசாத், ஏவிஎம் மாதிரி உங்க ப்ரொடக்ஷன் வேற லெவல்ல இருக்க போகுது. சூரஜ் சார் பத்தி சொல்லி ஆகணுங்க. அவருடைய ஒவ்வொரு படம் பார்க்கும்போது இந்த மனுஷனை நான் ஒரு வாட்டியாவது நான் பார்க்க முடியாதா, பார்க்கணுமே நினைச்சிட்டே இருந்தேன். அப்ப என்னோட ஆக்ட் பண்ண ஒருத்தவங்க கிட்ட சொல்லி நான் பேசினேன். அல்ல பேசும்போது எனக்கு அவ்வளோ, ஏன்னா என்ன ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்லாம் பண்றாரு அப்படின்னு அவ்வளோ அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் அவரோட நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அவர் கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் அந்த தமிழ் வார்த்தைகள் சொல்லிட்டு சிலது சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்த அப்புறம் இன்னொன்று ஒன் மோர் சொல்லிட்டு இந்த பேஷன், இந்த தொழில் மேலே அவருடைய அக்கறையை நான் அன்னைக்கு பார்த்துட்டு நான்லாம் ஒன்றுமே இல்லை, ஐயோ என்னை விட்டா போதும் ஓடுவேன் அண்ணா, அந்த மாதிரி ஆளு. ஆனால் அவரை பார்த்து தான் இந்த தொழில் மேலே எனக்கு பெரிய பக்தியே வந்துச்சு. சூரஜ் சார் கலக்கிட்டீங்க இந்த படத்தில். நான் நின்று கை தட்டினேன். ஏன்னா
அவ்வளோ அழகா இந்த கேரக்டருக்கு நிச்சயமா அவர் தவிர வேற யாராலையுமே பண்ணியிருக்க முடியாதுன்றதை நிரூபிச்சிட்டாரு. சூப்பர் சார், சூப்பர், சூப்பர். எங்க தேவதர்ஷினி அம்மாவை பத்தி சொல்லணும். அவளை வந்து காமெடி அப்படின்ற ஒரு ஜோனர்ல கொண்டு போயிட்டு இருந்த அந்த குழந்தைய, இல்ல உங்களால சாதிக்க முடியும், நீயும் ஒரு ஹீரோயின் கேரக்டர் தான் சொல்லி கென் வந்து அந்த குழந்தைய கொண்டு வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ரோல் கொடுத்து, அதை கொஞ்சம் கூட அங்க இங்க தாண்டாம அவ்வளோ அழகா நேர்த்தியா பண்ண தேவமா, சான்ஸே இல்லடா. லவ் யூ. இன்னும் மேல 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 நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் கண்ணா. இங்க ஒர்க் பண்ண இவங்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க. ஆனா இவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமைய மொத்தத்தையும் ஒரே ஃப்ரேம்ல கொண்டு வந்து நான் வந்து ஏய் இந்த பிள்ளை என்ன இப்படி பண்றாப்புல, அப்புறம் அந்த குழந்தை எப்படி பண்ணுது, அந்த அந்த கேரன், சோனி, ஐயோ சொல்ல முடியல. ஒருத்தரையும் பார்க்கும்போது ச்சே நம்மெல்லாம் ஒண்ணுமே நடிக்காம 100 படம் நடிச்சு முடிச்சிட்டுமே, இந்த பிள்ளைங்க எல்லாம் வேற லெவல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. சின்ன அதோ அந்த குழந்தைங்க பேர் தான் தெரியல, அது பப்ளு, ஏய் கலக்கிட்டாப்புல ஒருத்தரும். சான்ஸே இல்லை குழந்தைங்களா, அவங்களுக்குலாம் பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது. எனக்கு வந்து எப்பவுமே எங்க டைரக்டர் டிஆர் சார் தான். எல்லாத்துக்கும் பெரிய ஹைட். எங்க சார் மாதிரி யாருமே வரமாட்டாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனா எங்க சாருக்கு பக்கத்துல இன்னைக்கு என்னோட கென்னன் கேங்க நிக்க வச்சு பார்க்கும்போது, மகனே என்னால வந்து அதான் சொல்றேனே, எங்க டைரக்டர் வந்து சகல கலா வல்லவன். அந்த சகலக்கல்லா வல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்திலையும் உண்டுன்றதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. உண்மையிலேயே யூ ஆர் டூ கிரேட் கண்ணா, வேற லெவல். ரொம்ப பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்க ஒரு 10 பேர் இருந்தா இந்த 10 பேருக்கும் 10 விதமா, அதே மாதிரி எங்க டைரக்டர் மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் எதுவுமே கையில இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா இந்த குழந்தை இந்த 10 பேருக்கும் 10 விதமா சொல்லி கொடுக்குற அழகை பார்த்து பார்த்து ரசிச்சேன் நான். ஏன்னா உண்மையிலேயே எனக்கு வந்து பெரிய பேஷன்லாம் கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு இந்த யூத்தோட நான் ஒர்க் பண்ணதுனால உங்களால் நான், உங்களுக்காகவே நான். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களோட என்ன ஒரு ஒரு எனர்ஜி டு த கோர். அதாவது 300 பேர் 400 பேர் வச்சு ஒரு புது டைரக்டர் ஒர்க் பண்றாருன்னா சும்மா இல்லைங்க. அந்த குழந்தை இப்படி 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 போயிட போறாங்கன்னு அந்த அன்புல எல்லாரையும் கட்டி போட்டு இப்படி ஒரு அழகான படம் கொடுத்தது. அந்த படத்துல அனில் மாதிரி நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சந்தோஷத்தை கொடுத்த உங்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. விக்கி சார், எங்க விக்கி சார் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா எங்க விக்கிமா வந்து ஏன்னா அவங்கள எல்லாரையும் பார்க்கறத எங்க விக்கி வந்து 5 கேமரா, இந்த குழந்தைய வந்து மடியில கட்டியிருக்க மாதிரி அந்த கேமரா கீழே வைக்க முடியாது. கீழே எங்கேயாவது வைக்க போகுது அப்படின்னா எங்க கென் வந்து அண்ணா 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 அதை எடுத்துக்கோங்கண்ணா அப்படின்னும். நாங்களாம் 10 மாசம் சுமந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா இந்த குழந்தை ரொம்ப அழகா எங்க எல்லாரையுமே அழகான ஃப்ரேம்ல அழகா, நல்லிமா நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமான்னு சொன்னதுக்கான காரணம் விக்கிமா. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த நாள். இட் ஃபீல்ஸ் வெரி ஓவர்வெல்ட் டு ஸ்டாண்ட் ஹியர் இன்னைக்கு இந்த சக்ஸஸ் மீட்ல. இந்த கென் அண்ட் கேங் உடைய இந்த யூத்ல பல கேங்ஸ் இருக்கு. முக்கியமா ஃபர்ஸ்ட் நம்ம கருப்பையா அண்ட் கேங். அது நிறைய பேர் உங்களை சுத்தி இருந்திருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. கருப்பையா உங்க ஜேர்னி நீங்க நிறைய ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கீங்க, இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றது, நீங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கக்கூடியவர், ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்துட்டு நிறைய ப்ரொடியூசர் பார்த்துருக்கீங்க. பட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஃப்ரம் ஸ்கிராச், ஏன்னா கையில காசே இல்லாத ஒரு பையன் இதை பண்ண முடியும்னு நம்பி, இந்த ஸ்கிரிப்டை நம்பி, கென்னை நம்பி இந்த படம் எடுக்கணும் நீங்க ஒரு ப்ரொடியூசரா மாறினதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நீங்க நிறைய டைரக்ட் பண்ண போறீங்க, நிறைய படங்கள் பண்ண போறீங்க, என்ன சுராஜ் சார் எல்லாம் கூப்பிட போறீங்க, அதுல எல்லாம் டவுட் இல்லை. பட் ஒரு ப்ரொடியூசரா மாறினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கருப்பையா. ஏன்னா தெரியல, ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிட்ட இந்த படம் போயிருந்தா கூட இதை மாத்தலாம் அதை மாத்தலாம்னு ஏதாவது ஒண்ணு வந்திருக்கலாம். பட் எதையுமே மாத்தாம அந்த பையன் எப்படி தன்னுடைய போன்ல எடுத்த திரைப்படத்தை அப்படியே நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அண்ட் ப்ரொடக்ஷன்ல எதுவுமே வந்து யோசிக்காம இந்த படத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் பிகமிங் அ ப்ரொடியூசர் கருப்பையா. கருப்பையா கேங் நன்றி. அண்ட் மை பிரதர் ஜிவி அண்ட் கேங்
இந்த படத்துடைய பேக்போன்னு சொல்லலாம். கென் மேல நம்பிக்கை வச்சு மறுபடியும் நீங்க சொல்லியிருந்தீங்க ஹவ் ஹி இன்வெஸ்டட் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் தன்னுடைய லேபிள்லே வந்து தொடங்கி இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பேக்போன். மியூசிக் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு வந்து வைரல் ஆனோடனே ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த டீமுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ். ஸோ ஜிவி அண்ட் கேங்குக்கு பெரிய நன்றி. விக்கி அண்ட் கேங், விக்கி காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். பட் தட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த். எதுலயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. இல்ல கொஞ்ச நேரம் முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனையும் எங்க எல்லாரையும் அவ்வளவு அழகா காட்டியிருக்கீங்க விக்கி. அண்ட் பெரிய ஸ்ட்ரென்த் டு தி ஃபில்ம். விக்கி அண்ட் கேங்க்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் நேஷ் அண்ட் கேங். நேஷ் என்னுடைய டேக்லைன், என்னுடைய பஞ்ச்லைனை நீங்க திருடிட்டீங்க. பரவாயில்ல, நான் கடைசியா வரேன். ஸோ நேஷ் அண்ட் கேங் அழகா இந்த படத்தை இவ்வளோ அழகா எடிட் பண்ணி எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ராமு அண்ட் கேங், உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் சீனியர் ஆக்டர்ஸ்ல பார்த்தா நளினிமா, சுராஜ் சார் அண்ட் கேங், அந்த கேங்ல நானும் இருக்கேன். ஸோ எங்க எல்லாருக்குமே நன்றி. சுராஜ் சார், நளினிமா சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களை படங்கள்ல பார்க்கும்போது என்னைக்கா ஒரு நாள் சுராஜ் சாரோட ஒர்க் பண்ண மாட்டோமா, இல்லை பார்க்க மாட்டோமா அப்படின்னு நினைச்சேன். மறுபடியும் கருப்பையான் கென்னுக்கு தேங்க்ஸ். ஏன்னா சுராஜ் சாரோட ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. சச் அமேசிங் ஆக்டர். ரொம்ப நிறைய வித்தியாசமான எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுல பதிஞ்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் வெரி லக்கி. நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சுராஜ் சாரோட. ஏன்னா அவர் டைலாக்ஸ், அந்த டைலாக்ஸ் ஃபோக்கஸ்லயே இருப்பாரு. உள் மனசுல ரிஹர்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. நான் அப்புறம் கேட்பேன், கென் இந்த சீன்ல சுராஜ் சாருக்கு டைலாக் இருக்கா? இல்ல. அப்பதான் போய் பேசுவேன். ஏன்னா அப்பதான் பேசுவேன். டைலாக் இருந்தா மைண்ட்ல அது ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் நளினிமா, இவ்வளோ லவ்விங்கா எனக்கு நீங்க விஷஸ் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்க இப்போ சின்ன பாப்பால ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. நளினிமாவும் சின்ன குழந்தையில இருந்து பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அவங்களோட ஒர்க் பண்றதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இதுல நாங்க இணைஞ்சு ஒர்க் பண்ணோம். ரொம்ப கியூட்டான ஒரு சீன் கொடுத்தேன். அண்ட் இன்னைக்கு அவங்க சொன்ன வேர்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்ஸ் அலாட். அண்ட் சின்ன பசங்க நம்ம சின்ன கேரன் அண்ட் கேங், சூப்பர் ஒர்க். நான் ஐ மீன் சொன்ன இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு ஆக்டர், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் இது வந்து ஒரு பெரிய பிரேக்காக தான் அமைய போகுது. எனக்கும் சரி, அம்மாக்கும் சரி, சுராஜ் சாருக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த ஃபிலிம் வந்து இஸ் அ மைல் ஸ்டோன் இன் ஆர் கரியர். ஸோ அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் சின்ன என்ன ஓவர்சீஸ் நாயகனா நீ? கென் இதை பாரு, சின்ன ஓவர்சீஸ் நாயகன், CON சேர்த்து போட்டா கான்னு வருது. கான் ஆர்டிஸ்டா? நல்லா இருக்கு டைட்டில் இல்ல? ஓவர்சீஸ் நாயகன். அண்ட் கேரன் அண்ட் கேங், தாஜ் அண்ட் கேங் எல்லாருக்குமே பெரிய நன்றி. டு மேக் திஸ் ஃபிலிம் ஸோ பியூட்டிஃபுல். எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்க வந்து உங்களுடைய திறமையை இந்த படத்துல கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு சீன்லயும் மெருகேற்றி இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அண்ட் மை சன் கென் அண்ட் கேங். கென் இந்த படத்துல வந்து பல பரிமாணங்கள்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காப்ல. அது உங்களுக்கே தெரியும். ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் கோரியோகிராஃப்லாம் கூட பண்ணியிருக்கல, பாடியிருக்கான். அண்ட் ரைட்டிங், டைரக்ஷன். இதுல என்னன்னா கென்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் அவனுடைய நேச்சர். அவனுக்கு நோவே சொல்ல முடியாது. யாருமே நோ சொல்ல முடியாது. ஏதோ கேர்ள்ஸ் எல்லாம் நோ சொன்னாங்கன்னு சொல்றான். அது எப்படின்னு தெரியல. ஸோ அவன் வந்து மேம் இன்னைக்கு லேட்டா போகுது ஷூட்டிங்னா நம்ம நோவே சொல்ல மாட்டோம். அவனை தான் அனுப்புவாங்க சொல்றதுக்கு. அண்ட் எந்த ஒரு கட்டத்திலயும் யார் பார்த்தும் டென்ஷன் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றான். இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட் வச்சு கூட ஒர்க் பண்றான். சோ மெனி ஆக்டர்ஸ் ஆர் தேர். ஸ்கூல் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இருந்தது. பட் அந்த பாசிட்டிவிட்டி, அந்த கிரவுண்டட் ஃபீலிங், ஒரு தேவையில்லாம டென்ஷன் ஆகாத அந்த தன்மை, அன்பு, எல்லாரையுமே அண்ணா, அக்கா இப்படிதான் கூப்பிடுவாங்க. யாரையுமே வந்து ஒரு மரியாதை இல்லாம கூப்பிடுற பழக்கமே கிடையாது. கிரேஸ் அண்ட் கருணாஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு. அண்ட் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பையன். ஸோ அவனோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கென், ரொம்ப ஹைட்ஸ் நீ ரீச் பண்ணிட்டு இருக்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது பார்க்கறதுக்கு. வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிபடி. அண்ட் நேஷ், என்னுடைய பஞ்ச்லைனை திருடின நேஷ். இப்படி பல கேங்ஸ் இருந்தாலும் நாங்க எல்லாரும் கென் அண்ட் கேங் தான். அதை இங்க பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யூத். தேங்க்யூ ஸோ மச்.
எல்லா தமிழ் மக்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா, சோஷியல் மீடியா அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய விஷயங்கள பேசணும்னு நெனச்சேன். அது எல்லாமே ஒவ்வொரு பேரா பேசிட்டேன். இது லாஸ்ட் எனக்கு வேண்டாம். இன்னி பேசும்போது இந்த மாரி ஃபங்ஷன்ல ஃபர்ஸ்ட்ல எனக்கு குடுத்துறணும். அ எனக்கு வந்து யூத் வந்து எனக்கு ஒரு அ நல்ல இது தான் குடுத்தது. எக்ஸ்பீரியன்ஸ் தான் குடுத்தது. அதுக்கு டைரக்டர் கென்னுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மை ப்ரோ. லவ் யூ. ஆனா ஃபர்ஸ்ட்டு அ இவரு டைரக்டர் மட்டும் அல்ல, எல்லாருக்குமே தெரியும் பிறவி நடிகனும் தான். ஆனா இவரு கதை சொல்லும்போது, எல்லாம் நரேட் பண்ணும்போது, அவரு ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிற கிளாரிட்டி, அவரோட ஃபயர். அந்த ஃபயர் தான் உங்களோட வெற்றி. இதல்ல. இதுக்கு மேல நீ எங்கேயோ போயிடும். அந்த அளவுக்கு போக வேண்டிய ஆளு தான். அ இப்போ நான் உங்களோட ஒரு பெரிய ஃபேன் ஆயிடுச்சு. லவ் யூ பிரதர். சத்தியமா சொல்றேன். அந்த ஃபயர்ல நீ இவ்வளவு வெற்றி கைவரிச்சையில உங்களுக்கு காட் பிளஸ் யூ. அ அ அதுக்கப்புறம் எஸ்பெஷலி கென்னோட கேங். கென் கேங்குக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆனா அ சாரு நேரத்த கேரவான்ல ஒரு 10, 20 பேரு இருக்குன்னு சொல்லுவீங்களே, என் கேரவான்ல 20 பேர் இருக்கும். அது ஒவ்வொரு பேரா வர்றது எல்லாமே கென் கேங். நாட் ஆக்டர். எல்லாமே வரும். ஒரு விஷயமா பேசிட்டே இருக்கும். சார் இன்னதுன்னா, ஓகே. அவரு சொல்றது எல்லாமே கேட்டுட்டே இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இவரு எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசர பத்தி நான் இன்னும் ஒண்ணும் பேச வேண்டாம். அவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆயிடுவேன். அது நான் நம்புறேன். அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். கருப்பையா, லவ் யூ பிரதர். அ அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண நெறைய ஆர்டிஸ்ட் நம்ம நளினி மேம். தேங்க் யூ மேம். என்ன பத்தி இவ்வளோ அப்சர்வ் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ மேம். அ அது மாரி தேவதர்ஷினி மேம். அவரோட நான் ஒரு பெரிய ஃபேன் தான். பட் எனக்கு பேசும்போது கொஞ்சம் பயம் இருந்தது. காரணம் எனக்கு தமிழ் நல்லா நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ மேம் சொன்ன மாதிரி எனக்கு டயலாக் இருந்தா கேரளாவில இருந்து எனக்கு பிரச்சனை இல்ல. அங்க எனக்கு லேக் தான். ஒரு சீனுக்கு அப்புறம் என்னடா டயலாக் எல்லாம் ஸ்பாட்ல எடுத்துடும். அதனால தான் அவட ஒரு ஷாட்டு முடிஞ்சதுக்கப்புறம், என்ன சார் லேக் சீக்கிரமா எடு." இங்க வரும்போது எனக்கு இது படிக்கணும், நான் கத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஷாட்டா அவரு வரும். "சார் ரெடி." "என்னடா நாளைக்கு ரிலீஸ் ஆகப் போறயா? கொஞ்சம் டைம் குட்றா." எனக்கு எனக்கு இந்த இந்த இடத்துல ரொம்ப லேக்கா இருக்கு. சீக்கிரமா ஓடிட்டே இருக்கு. அப்போ அ என்ன எல்லாம் மறந்து போச்சு. என்னடா சொல்லிட்டு இருந்தது? ஸ்பீடா ஷூட் பண்ணிட்டே இருக்கும். சாரி மேம். அது அது அதுக்காக எனக்கு ஒண்ணும் பேசவே இல்ல. நான் ஷூட் இல்லாம வேலையில வரும்போது, அவரு ஃபிலிம்ல பார்க்கும்போது, அதே அளவுக்கு காமெடி தான். அ அ அ அந்த டைம்லும், அல்லாத டைம்லும் காமெடி தான். அ ரொம்ப தேங்க்ஸ் மேம். அவங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு. தேங்க் யூ. இன்னும் ஒரு அவசரம் கிடைக்கட்டுமே. அ அப்புறம் அ கோ ஆர்டிஸ்ட் நம்ம அனுஷ்மா, அ மீனாட்சி, அ பிரியான்ஷி அவரெல்லாம் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சு. இப்போ ஒரு வாட்டி பார்த்து நெக்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது நான் நான் கிளியரா பார்த்துட்டே இருக்கேன். ஓ! இவ்வளவோ சூப்பரா நடிச்சிருக்க. நான் ஒவ்வொரு பேரோடுமே பேசிட்டேன். அ ரொம்ப அழகா இருக்கு. அ அப்புறம் ஷரத் ப்ரோ அண்ட் கென் ப்ரோ. லவ் யூ கேன். நான் இங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோ கிடைச்சது. சின்ன தான். சின்ன இடம். அவன் பேரு தான் சின்ன. பாக்கி எல்லாமே வேற லெவல். லவ் யூ பிரதர். சின்ன ஷரத் அண்ட் மணி 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 லவ் யூ பிரதர். எனக்கு உங்களை காமெடி டைமிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்படியே காமெடி பண்ணிப்போ. கேரக்டர் ரோல் இப்போ ஒன்றும் செய்ய வேணாம். நான் இருக்கேன். ஓகே எல்லாமே வரட்டுமே. சூப்பர். அண்ட் சுரேஷ் கேரவன் அல்ல சாரி கெரான். ஐயோ அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொருவருமே. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு நாட்டுராஜா. எங்கேடா நீ? நாட்டுராஜா. இவரு காரணமா நான் இந்த படம் பண்ணியது ஃபர்ஸ்ட். இவரு கால் அடிச்சு நான் டேய் அது வேணுமா? ஓகே. நீங்களே கதை கேளுங்க. விட்டுடாத. அது கேளுங்கன்னு சொல்லி லவ் யூ பிரதர். இல்லன்னா எனக்கு
இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் நிறைய பேர் எனக்கு கால் அடிச்சாச்சு. எல்லாருக்கும் அவருக்கு எனக்கு கிடைச்ச சப்போர்ட்டுக்கும் லவ்வுக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸ்பெஷலி ஒரு பெரிய ஹீரோ என்ன கால் பண்ணியாச்சு, சிலம்பரசன் சார். அது இந்த படத்தை பற்றி பாராட்டி பேசினாங்க. தேங்க்யூ சிலம்பரசன் சார். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. இந்த படம் ஒரு இவ்வளவோ வெற்றி இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி இவ்வளவு வெற்றி ஆகிறதுக்கு எல்லா ஆடியன்ஸும் தான். ஆடியன்ஸுக்கு நன்றி. இது கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ வெரி மச். சொல்லிட்டாங்கடா எல்லாமே. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். கென், ஐ திங்க் கூடிய சீக்கிரம் நீங்க ப்ரோ டேடி மாதிரி வந்து சார் கூட ஒரு சேர்ந்து ஒரு காம்போல ஒரு படமே பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வைப் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரோ. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மிக முக்கியமான 3 பேரை கூப்பிட வேண்டிய நேரம் இது. ஸோ இந்த பார்வதா என்டர்டைன்மெண்ட்ஸோடைய பில்லர்ஸ். சாரி, அது முக்கியமான ஆள். எனக்கு அது பேசணும். சாரி சார். ஏன்னா இந்த டெக்னீஷியன், ஆல் டெக்னீஷியன் ஜிவி பிரகாஷ் சார், அதுக்கப்புறம் எஸ்பெஷலி கேமராமேன், அது எடுத்து சொல்லணும். கேமராமேன் லவ் யூ. இந்த இந்த படத்தோட விஷுவல் ஹீரோ, லவ் யூ பிரதர். லவ் யூ லவ் யூ. இன்னும் நமக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணணும். லவ் யூ சார். தேங்க்யூ.